வெளிப்பட்ட தேவன் அவர் எப்படி வெளிப்பட்டார் என்று முந்தைய தொகுப்பிலே நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? அதுபோல வெளிப்பட்டவரை நான் எப்படி பார்க்கிறேன், இந்த உலகத்திற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், வழிகாட்டக்கூடியவராக என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். இதை மற்ற அனைத்து நபர்களோடும் ஒப்பிட்டு பார்த்தால் அது சரியாக இருக்கிறதா என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளலாம். அதுதான் மிக முக்கியமான காரியம். அதாவது என்னை காக்கிறவர் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், என்னை காக்கக்கூடிய தெய்வம் அவர் வல்லமை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுதான் சரியான காரியம். தன் தகப்பனோடு பிள்ளை செல்கிறதென்றால் என் தகப்பன் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னை காப்பாற்றிக் கொள்வார், என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் அது செல்கிறது. ஆகவே என்னை காப்பாற்றுகிறவர் என்னை அவருக்கு வல்லமை இருக்க வேண்டும். ஆகையினால தான் நான் அவரை சார்ந்து போகிறேன். ஒரு குருடன் இருக்கிறான் என்றால் இன்னொரு குருடன் அவருக்கு வழிநாட்டினால் இருவரும் பள்ளத்தில் விழுந்து விடுவார்கள். ஆகவே இதுபோல காப்பாற்ற முடியாதவர்களை வல்லமை உள்ளவர்கள் என்று நினைத்து நாம் இறங்கி விடுவது மிக தவறான பாதையில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துவிடும். ஒரு கணக்கு வரவில்லை என்றால் ஒரு நல்ல கணித ஆசிரியர் அவரிடத்தில் நாம் டியூஷன் எடுப்பதற்காக செல்லுகிறோம் என்றால் காரணம் என்ன? அவர் நமக்கு நன்றாக கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரியும். கணிதத்திலே அவர் மகா புத்திசாலி. ஆகவே அவரிடத்தில் படித்தால் நாம் அதிகமான மார்க் வாங்கிவிடலாம் என்று சொல்கிறோமல்ல, அதுபோல் என்னை காப்பாற்றுகிறவர் வல்லமை உள்ளவராக இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட். இரண்டாவதாக, என்னை காப்பாற்றக்கூடியவர் அன்புள்ளவராக இருக்க வேண்டும். என் மேல் கரிசனை உள்ளவராக, அன்புள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு உலக பிரகாரமாக ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடியதும் ஒரு பெற்றோர்கள்ட்ட இருக்கக்கூடியதற்கும் நிறையா வித்தியாசம் உண்டு. ஆசிரியர்கள் நம்மளை வழிகாட்டுவார்கள். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு வழிகாட்டுவார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே உன்னுடைய பையன் எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் ஒன்றுக்கும் உதவவில்லை, ஆகவே இவன் படிப்புக்கு லாயக்கற்றவன் என்று சொல்லிவிடுவார்கள். இப்படி அநேக நபர்கள் இந்த உலகத்தில் ஆசிரியர்களால் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படலாம். ஆனால் அதே நேரத்தில், ஏனென்றால் ஆசிரியர்கள் வைத்திருந்த அன்பு அவ்வளவுதான். பெற்றோர்கள் தாங்கள் உயிரோடு இருக்கின்ற காலம் வரைக்கும் தன் பிள்ளைகளுடைய சின்ன சின்ன குறைபாடுகள், அவர்களுடைய பலவீனங்களை எல்லாம் வெளியே காட்டாமல் மன்னித்து அவைகளை மறந்து சரியான முறையில் என் பிள்ளைக்கும் ஆகுமா என அவர்கள் மிகவும் ஒரு அழகான முறையில் அவரை குறித்து வழிநடத்தி கொண்டிருப்பார்கள். அதான் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள வித்தியாசம். காரணம் என்ன? அன்பு தான் அதற்கு முக்கியம். அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. பைபிள் சொல்கிறது, அன்பில்லாதவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவனால் மனுக்குலத்திற்கு, மனித நேயத்திற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் என்னை பின்பற்றுங்கள் என்ற தலைப்பில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது அவரை நான் பின்பற்ற வேண்டுமென்றால் அவர் வல்லமை உள்ளவராக இருக்க வேண்டும் முதலாவது. இரண்டாவதாக அன்புள்ளவராக இருக்க வேண்டும், என் மேல் கரிசனை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று. மூன்றாவதாக நான் பார்க்கின்றேன், பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். மனிதனுடைய அனைத்து தீய குணங்களுக்கும் காரணமே பரிசுத்தம் இல்லாதது தான். அது பரிசுத்தம் இல்லாவிட்டால் அவனுடைய சிந்தனை தெளிவாக இருக்காது. யாரை கெடுக்கலாம், ஊரை இடித்து உரலிலே போட்டு ஊரை உடைத்து அதில் கூட வெத்தலைப்பாக்கு போட்டு கொண்டிருப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாமம் வெளிப்படுத்துகின்றன. ஆகவே இந்த பரிசுத்த வேதாமத்தில் அணுகி பார்க்கிற பொழுது
பரிசுத்தம் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் பரிசுத்த வேதாமம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். பாருங்கள், பரிசுத்த வேதாமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இதில் இருக்கக்கூடியவர் பரிசுத்தர், பூரணமானவர். அப்போது இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்கிற பொழுது நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்திருந்தால் நோய் நொடிகள் வராது. நம்முடைய உள்ளான மனிதன் ஆத்மாவை பரிசுத்தமாக இருந்தால் நீடோடி வாழலாம், நித்திய ஜீவனை கண்டுகொள்ளலாம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் எண்ண மாட்டோம். மற்றவர்கள் வளர்கிறார்கள் என்றால் சந்தோஷப்படுவோம். எனக்கும் கீழானவர்கள் என்னோட மேலாக வளர்கிறார்கள் என்றால் சந்தோஷப்படுவோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் குணாதிசயம் வந்துவிட்டால் இந்த போர், இந்த சண்டை, இப்படிப்பட்ட நிகழ்வுகள், உனக்கு எனக்கு என்கின்றதான தகராறுகள் வராது. ஆகவே பரிசுத்தம் என்பது நம்முடைய உடம்பை காக்கிறது, பரிசுத்தம் என்பது நம்முடைய ஆன்மாவையும் காக்கிறது, உள்ளான மனிதனையும் காத்து கொண்டிருக்கிறது. தண்ணி, பீடி, சிகரெட்டு, கெட்ட வார்த்தைகள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல நல்ல சொற்கள் இருக்கிற பொழுது ஏன் தேவையற்ற சொற்களை பேசுகிறாய்? நல்ல கனிகள் இருக்கிற பொழுது, இனிப்பான கனிகள் இருக்கிற போது ஏன் இனிப்பில்லாத காய் போன்ற புளிப்பதை சாப்பிடுகிறாய் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுவார். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பரிசுத்தம் உள்ளவனிடத்திலே அங்கே ஆகாத சம்பாசனைகள் இருக்காது. ஒருவனை கேலி செய்ய விடாது. ஒருவனை கிண்டல், நையாண்டி போன்ற காரியங்களை செய்து அவன் வேதனை பழுகிற பொழுது அதை வைத்து சந்தோஷப்படுகிற ஒரு எண்ணம் இருக்காது. ஆகவே நான் பின்பற்றுகிறவர் என்னை காக்க வல்லமை உள்ளவர், நான் பின்பற்றுகிறவர் என் மீது அன்பு கொண்டவர், நான் பின்பற்றுகிறவர் என் மீது அன்புள்ளவர். இவர் மனிதனாக வந்தார். வந்து இந்த 3 நிகழ்வின்படியும் அவர் வாழ்ந்து காட்டினார். அதனால்தான் அவர் சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள் என்று. இந்த 3ஐயும் இந்த உலகத்தில் தோன்றிய எந்த அவதாரங்களையிலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. பார்த்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம், வல்லமை இருக்குது என்று சொல்லிவிடலாம், அன்பு இருக்குது என்று சொல்லிவிடலாம், பரிசுத்தம் எங்கே என்பதுதான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மனிதனைப் போல அவர் பலவிதமான அந்த தீய செயல்கள் போன்றவைகளை அவர் செய்யவில்லை. ஆகவே மிக அருமையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டித்தான் அவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள், தேவையற்ற சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம். அப்படியானால் என்னை பின்பற்ற சொன்னவரிடத்தில் நான் எதிர்பார்க்கின்ற 3 காரியங்களை சொல்லுகிறேன். அடுத்த செய்தியிலே நான் உங்களுக்கு இன்னொரு விளக்கத்தையும் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமே ஆமே.